வணக்கம். வெல்கம் பேக் டூ மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஆஸ்டெனிடிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஏன் வந்து சொல்யூஷனல் ஹேண்ட்லிங் வந்து பண்றாங்க? அதுக்கு பின்னாடி உள்ள காரணத்த தான் வந்து இந்த வீடியோல வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அ நார்மலா இந்த சொல்யூஷனல் ஹேண்ட்லிங் வந்து எப்படி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பண்றாங்க? சரிங்களா? அந்த ப்ராசஸ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஆ இப்போ வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப்ப வந்து நான் வந்து ஒரு சாம்பிளா வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த சாம்பிள வந்து நான் வந்து ஹீட்டட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஹீட் பண்றேன். சரிங்களா? ஸோ பர்ட்டிகுலர் டெம்பரேச்சர் வரைக்கும் நான் வந்து ஹீட் பண்ணணும். ஸோ எவ்வளோ எவ்வளோ டெம்பரேச்சருக்குள்ள நம்ம வந்து அந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்டின்னா, 950லேருந்து 1150 டிகிரி செல்சியஸ் இதுக்குள்ள நம்ம வந்து இந்த டெம்பரேச்சர்ல நம்ம வந்து அந்த பைப்ப வந்து ஹீட் பண்ணணும். ஸோ ஹீட் பண்ணதுக்கு அப்புறம், அந்த டெம்பரேச்சர் அட்டெயின் பண்ணதுக்கு அப்புறம், நம்ம வந்து இந்த ஹோல்டிங் பீரியட்ன்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த ஹோல்டிங் டைம் அந்த டயத்துக்கு நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கூல் பண்ணணும். இங்க வந்து என்ன பண்றோம் அப்டின்னா, குயிக்லி கொஞ்சிங் பண்றோம். இதில வந்து வாட்டர் கொஞ்சிங் அந்த மாரி நம்ம வந்து பண்றோம். ஸோ, அப்படி பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப நீங்க வந்து இந்த 950லேருந்து 1150 டிகிரி செல்சியஸ் அந்த அந்த பீரியட்ல நான் வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது, ஸ்டீல் என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டீல்ல உள்ள இந்த கார்பைட் இருக்குல்ல, அந்த கார்பைடு வந்து உங்களுக்கு வந்து டிஸால்வ் ஆகும், கரையும். சரிங்களா? அது எந்த ஃபேஸ்ல கரையுது? அஸ்டனைட் இந்த அஸ்டனைட் ஃபேஸ்ல தான் வந்து இந்த கார்பைடு வந்து கரையும். ஸோ, கரையும்போது நம்ம வந்து சடனா வந்து நம்ம வந்து குவென்ச் பண்ணிட்டோம் அப்டின்னா, சரிங்களா? உங்களுக்கு வந்து அந்த கார்பன் பிரிசிபிடேட் வந்து ஃபார்ம் ஆகாது. சரிங்களா? எப்ப வந்து கார்பன் பிரிசிபிடேட் வந்து ஃபார்ம் ஆகும் அப்டின்னா, அத வந்து நம்ம வந்து ஸ்லோவா நம்ம வந்து கூல் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த கார்பன் பிரிசிபிடேட் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ நம்ம சடனா வந்து நம்ம வந்து கூல் பண்றனால அந்த பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகாது. ஸோ இந்த பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகுறதுக்கு டைம் ஆகும். ஸோ நம்ம தான் வந்து சடனா கூல் பண்ணிட்டோமே. ஸோ அதனால உங்களுக்கு வந்து இந்த கார்பைட் பிரிசிபிடேஷன் ஃபார்ம் ஆகாது. அஸ்டைன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல. ஸோ இந்த கார்பைட் பிரிசிபிடேஷனால என்ன நடக்கும் அப்டின்னா, இந்த ஐஜிசி இன்டர்கிரானுலர் கரோசன் உங்களுக்கு வந்து நடக்கும். அந்த கிரெயின் பவுண்டரீஸ்ல வந்து இந்த கார்பன் பிரிசிபிடேட் வந்து அந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு ஐஜிசி கரோசன் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம இப்படி சொல்யூஷன் அனலைஸ் பண்றதுனால, அத வந்து அந்த ஐஜிசி கரோசன வந்து நம்ம வந்து தடுத்துறலாம். சரிங்களா? ஸோ இந்த சொல்யூஷன் அனலிங்ல நம்மளுக்கு வந்து பியூர் ஆஸ்டனைட் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன நன்மைகள் அப்டின்னா, உங்களுக்கு வந்து மைக்ரோ ஸ்ட்ரக்சர் காம்போசிஷன் இது வந்து யூனிஃபார்மா வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? அ இப்போ வந்து நீங்க நார்மலா நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த பர்ட்டிகுலர் டெம்பரேச்சர்ல நம்ம வந்து ஹீட் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து சிக்மா ஃபேஸ் அந்த இது வந்து டிசால்வ் ஆகும். சரிங்களா? சிக்மா ஃபேஸ் வந்து எப்போ ஃபார்ம் ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு வந்து 1000லேருந்து 550 அந்த இதில கூல் பண்ணும்போது தான் உங்களுக்கு சிக்மா ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். நார்மலா வந்து ஸ்டீல்ல. ஸோ நம்ம ஹை டெம்பரேச்சர்ல நம்ம வந்து அ உங்களுக்கு வந்து கூல் பண்றதுனால, உங்களுக்கு வந்து அந்த சிக்மா ஃபேஸ் வந்து டிசால்வ் ஆயி, உங்களுக்கு வந்து மைக்ரோ ஸ்ட்ரக்சரும் சரி, அ கெமிக்கல் காம்போசிஷனும் யூனிஃபார்மா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? அதே மாரி ரேப்பிட் கூலிங் பண்றதுனால, உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சரும் யூனிஃபார்மா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் சரிங்களா? இதில வந்து என்ன அப்டின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு ரவுண்ட் பார் எடுத்துருங்க. அதில வந்து ஃபோர்ஜிங் பண்ணும்போது, உள்ள வந்து ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். ரெசிடுயல் ஸ்ட்ரெஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ, நம்ம வந்து இந்த சொல்யூஷன் அனீலிங் பண்றனால, சரிங்களா? உங்களுக்கு வந்து அந்த இப்போ வந்து கிரெயின்ஸ்லாம் வந்து எலாங்கேட் ஆயிருக்கும். சில நேரத்தில புரோக்கன் ஆயிருக்கும். அதெல்லாம் வந்து இயல்பான நிலைமைக்கு வந்து வந்துரும். சரிங்களா? இயல்பான நிலைமைக்கு வந்து வந்துரும். அதேமாரி டிஸ்டார்ட்டட்
உங்களுக்கு வந்து இந்த பெண்டான அந்த கிறிஸ்டல் லாட்டிஸ் எல்லாமே ரீஸ்டோர் ஆகும். இந்த சொல்யூஷன் அர்னிங் பண்ணும்போது. ஸோ அப்படி பண்ணும்போது எல்லாமே ரீஸ்டோர் ஆச்சுன்னா, உங்களுக்கு வந்து இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எலிமினேட் ஆயிரும். சரிங்களா? அப்படி எலிமினேட் ஆகும்போது உங்களுக்கு டென்சைல் ஸ்ட்ரென்த் அது வந்து உங்களுக்கு வந்து குறையும். அப்புறம் வந்து எலாங்கேஷன் ரேட் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு டக்டைல் ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். சரிங்களா? கரோசன் ரெசிஸ்டன்ட். ஸோ சொல்யூஷன் ஹேண்ட்லிங்கில எப்படி வந்து உங்களுக்கு வந்து மெட்டீரியலோட கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து அத நான் வந்து உங்கள்ட்ட ஏற்கனவே வந்து சொன்னேன்ல. என்னன்னா, நார்மலா கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் மெட்டீரியலும் வந்து உங்களுக்கு வந்து டே பை டே வந்து உங்களுக்கு வந்து நேச்சுரலாவே வந்து உங்களுக்கு வந்து செர்டைன் என்வைரன்மென்ட்ல வந்து யூஸ் பண்ணா உங்களுக்கு வந்து கரோட வாய்ப்புகள் இருக்கு. இதுவே வந்து சொல்யூஷன் ஹேண்ட்லிங் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த மெட்டீரியலோட நம்ம வந்து கரோசனோட கரோசன் ரெசிஸ்டன்ஸ வந்து நம்ம வந்து இன்கிரீஸ் பண்ணலாம். எப்படி இன்கிரீஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஹை டெம்பரேச்சர்ல வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணிட்டு, சடனா கூல் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து அந்த கார்பைட வந்து நம்ம வந்து டிசால்வ் பண்ணிர்றோம். ஸோ கார்பைட டிசால்வ் பண்றனால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த கார்பைட் பிரிசிபிடேஷன் ஃபார்ம் ஆகாது. ஸோ அப்படி ஃபார்ம் ஆகலைன்னா அப்படின்னா, உங்களுக்கு வந்து கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் அந்த மெட்டீரியலோட கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? இந்த ரேபிட் குஞ்சிங்னால தான் வந்து இந்த கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகுது மெட்டீரியல்ல. சரிங்களா? எப்பவுமே நீங்க வந்து ஒரு கார்பைட் வந்து அது வந்து ரீஃபார்ம் ஆகுறதுக்கு வந்து டைம் ஆகும். அது எப்ப நடக்கும்னா, நீங்க வந்து கூல் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த கார்பைடு ஆ ஃபார்மேஷன் வந்து நடக்கும். ஸோ அப்படி நடந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து மெட்டீரியலோட கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். சரிங்களா? அந்த இன்டர்கிரானுலர் கரோஷன் வந்து உருவாகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம சொல்யூஷன் ஹேண்ட்லிங் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து அந்த கார்பைட் பிரிசிபிடேஷன் அந்த கார்பைட் ஃபார்மேஷன வந்து நம்ம வந்து கரைச்சிர்றோம். கரைச்சிட்டோம்னா, உங்களுக்கு வந்து கார்பைட் வந்து உருவாகாது. சரிங்களா? இதுதான் வந்து இதனால தான் வந்து நம்ம வந்து சொல்யூஷனல் ஹேண்ட்லிங் வந்து நம்ம வந்து அஸ்டனிக் அஸ்டனிட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். இதோட மெயின் ரீசனே இதுதான். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க வந்து சொல்யூஷன் ஹேண்ட்லிங் பண்றதுனால, உங்களுடைய டக்டிலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகுது. அதேமாரி ஹார்ட்னஸ் வந்து கொஞ்சம் குறையுது. ஸோ அப்படி குறையும்போது உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து மிஷினிங் பண்ணலாம். சரிங்களா? இப்போ ஒரு அ பைப்பையோ இல்ல ரவுண்ட் பாரோ உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து மிஷின் வந்து பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? அ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து உங்கள சந்திக்கிறேன். அன்டில் பை பை. டேக் கேர். சி யூ. பை.